விஜய் எதிர்த்தாலே 200 வாங்கினா 200 வாங்கினான்னு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ம். இல்லைன்னா விஜயோட வளர்ச்சி பிடிக்காது. விஜயை பார்த்து அரசாங்கமே அஞ்சுக்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் போட்டு ஹைகோர்ட்டில் விஜயை வச்சு செய்யின்னு அதாவது செதிலாக செதுக்கிட்டாங்க. பிளாஸ்ட் தான் இன்னைக்கு ஹைகோர்ட்டில். கேவலப்படுத்தி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. இட் இஸ் அ கம்ப்ளீட் மேன்மேட் டிசாஸ்டர் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் பேசியிருக்காங்க சார். நான் என்ன ம். நான் என்னையும் சொல்லக்கூடாதுன்றீங்க. ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு திட்டமிடப்பட்ட அதாவது விஜயினுடைய என்ன சொல்றது? அந்த பதவி வெறி. அந்த பதவி வெறிக்கு எவன் செத்தா எனக்கு என்ன? எனக்கு நியூஸ் வேணும். எனக்கு கன்டென்ட் வேணும். அந்த விசாலை இருக்குல்ல, விசாலையில அவர் ஏதோ பேசினாரு. ஆஹா! அன்னைக்கு எல்லாரும் ஃபயர் விட்டோம். ரைட்டு. மதுரை மாநாட்டுல அவர் பேசினதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுக்கல. இன்னும் அது ட்ரோல் தான் ஆச்சு. விஜய் ம். அகைன்ஸ்டா ம். ட்ரோல் ம். ஆச்சு. ஒரு அ இதுக்கு முன்னால பேசினதெல்லாம் புரோட்டா அது இதுன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தானே. கம்ப்ளீட் ட்ரோல் கன்டென்ட். மதுரை மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டம் போடும்போது ஆஹா ஓஹோன்னாங்க. 2வது, 3வது பொதுக்கூட்டம்லாம் சத்தம் இல்லாம இருந்தது. ஸோ, அவருக்கு இன்னைக்கு என்ன சொல்றது? ஒரு கம்ப்ளீட் நியூஸ் ஃபோக்கஸ் அவருக்கு தேவைப்படுது. அதனால எதையோ அரைகுறையா செய்ய போய் அது ஏதோ வேற மாரி முடிஞ்சு, இது திட்டமிடப்பட்ட விஷயம் தான். இல்லன்னா 8:45க்கு ஃபங்ஷனுக்கு வர வேண்டியவரு, அங்க 8:45க்கு வீட்லேருந்து அப்பதான் குளிச்சு ரெடியாகி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. எதுக்கு வரணும்? அவருக்கு ம். வேற என்ன வேலையில இருந்தாரு? ஏதாவது கோப்புகள கையெழுத்திட்டு இருந்தாரா? இல்ல வேற ஏதாவது இன்னொரு இடத்துல மீட்டிங் போயிட்டு அந்த மீட்டிங் லேட் ஆனதால லேட்டா வந்தாரா? எந்திரிச்சதே லேட்டு. முந்தின நாள் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு லேட்டா வர்றாரு. அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு வீட்ல இருக்காரு. வீட்ல தனிமையில தானே இருக்காரு. வீட்ல எதுவும் வேலை இருக்க போதா? ஒரு வேலையும் கிடையாது. சும்மா இதெல்லாம்